அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியையும் கரவொலி மூலம் தெரிவிப்போம். நல்ல கரவொலி தெளிப்பு. அப்படி நான் விசிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு குட்டி பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வடக்கு வண்டானத்தில் பங்கில் உள்ள ஒரு குட்டி பள்ளிக்கூடம், அச்சன்குளம், சரியா? அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன், ஈராசிரியர் பள்ளி. அப்போது அந்த பள்ளிக்கூடத்தை விசிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதில் தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மூணாவது வகுப்பு படிக்கக்கூடிய பையன், அவன் மிகவும் அருமையாக ஆங்கிலத்திலே அந்த உரையாடலை பார்க்கின்ற பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பள்ளியோடும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் மிகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு கிராமம், என்ன ஒரு பக்கா கிராமம். அந்த இடத்துல ஒரு ஈராசிரியர் பள்ளி. அவன் இந்த சார் சொல்லிகிட்டு இருந்தார், நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்த்து பக்கத்து ஊருக்காரங்க கூட, சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்க அந்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளையை சேர்க்க முடியுமா, உழைத்து கொண்டிருக்கின்றார்கள், சரியா? அங்கே எனவே உங்கள் முன்பாக அந்த ஆசிரியர், அந்த 2 ஆசிரியர்கள், அவருடைய கடின உழைப்பு. ரொம்ப குட்டி பள்ளிக்கூடம் தான், அழகாக இருக்கும், அருமையாக வச்சுருந்தாங்க. அவர்களுடைய அந்த ஒரு நிலைமை எல்லா ஸ்கூலுக்கும் வரணும், வரும்போது எல்லாருக்கும் அந்த பாராட்டுகள் கிடைக்கும். எனவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல அந்த ஈராசிரியர் பள்ளியாக இருந்தாலும் எங்களுக்கு போதுமான மாணவர்கள் இருந்தால் போதும், எங்கே போஸ்ட்டு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற நிலையில் அவங்க உழைக்கலை. ஆனால் நம்ம ஸ்கூலு, நம்ம பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருப்பதை நினைத்து அந்த 2 ஆசிரியர்களையும் உங்கள் முன்பாக நான் பாராட்ட விரும்புகிறேன். எனவே ஜான் பாலும் அவர்களோடு இணைந்து உழைத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியையும் நான் மேடை கலைக்கின்றேன். வாய்ப்பு கிடச்சிட்டு அந்த ஸ்கூலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஆக கடினமாக உழைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நமது மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கட்டாயம் உணர வேண்டும், அவர்களை நாம் பாராட்ட வேண்டும்.